ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட போதும் என்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிற மெய்யாகவே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதனும் போதும் என்கிற ஒரு மனதோடு கூட வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பல ஆசைகள், பேராசைகள், பொருளாசைகள், அநேக ஆசைகள் இருக்கிறது. போதும் என்கிற மனது இல்லாதபடி அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் போதும் என்கிற மனதோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மையாக தேவன் கொடுக்கிற அதை போதும் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று அநேகர் உலகத்தில் உணவின்றி உடையின்றி எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் இன்றி அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு அநேக ஆசைகள், அநேக தேவைகள், மிகுதியான தேவைகளோடு மிகுதியான ஆசீர்வாதங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் போதுமென்கிற மனதோடு கூட இல்லாதபடிக்கு மனிதர்கள் இருப்பதனால கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளிலும் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் போதும் என்கிற ஒரு மனதோடு கூட வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த மனதை நாம் உடையவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னது என்பதை அறிந்து நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே நம்முடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய தேவைகளை நமக்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் முதலாவதாக சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போதே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளும் உண்டு. ஆனால் தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அன்றைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அதை போதும் என்று நாம் நினைக்க வேண்டும். அதுபோல் தேவன் சீஷர்களுக்கு கற்றுத்தரும்போது அப்படிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. பவுலும் அதை தான் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற இந்த பூமியில் ஒவ்வொரு நாளிலும் போதும் என்கிற ஒரு மனதோடு கூட நாம் வாழ்வது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய வாழ்நாளில் தேவ பக்தியோடு கூட நாம் வாழும்போது மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பக்தியின்றி அநேக பாவங்களிலும் சாபங்களிலும் அநேக தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு தன்னை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் தேவ பக்தியோடு கூட வாழ்வீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஆதாயத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்காக கொடுத்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் தரிசனமாகி அவரிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அவன் பொருளையோ பொன்னையோ இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களையோ அவன் கேட்காதபடிக்கு தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான். மிகுந்த ஞானத்தையும் அவனுக்கு பின்பாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உடைய ஒரு மனிதன் இல்லை என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நாம் தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை மாத்திரம் கேட்க வேண்டும். போதும் என்கிற ஒரு மனதையோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவோடு கூட மகிழ்ச்சியோடு கூட அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட போதும் என்கிற மனதும் தேவ பக்தியும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்றால் மெய்யாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஆதாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயிர்
உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் போதுமென்கிற மனதோடு கூட, தேவ பக்தியோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை, மிகுந்த ஆதாயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் இன்னுமக்காக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.